எல்லாருக்கும் வணக்கம் சிந்தியன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனாலே இந்த நீரவ் பையனோட டான்ஸ் வீடியோ தான் ஃபுல் ஆக்குபைன்னே சொல்லலாம். அது எப்படி இந்த பையனால இவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வயசில் டான்ஸ் ஆட முடியுது? அந்த பையனோட டான்ஸ் வீடியோ பார்த்து செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த வயசில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுது அடம்பிடிச்சிட்டு இருந்திருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் அடித்து துரத்தி போய் பாருங்களான்னு இருப்பாங்க. இந்த ஒரு செயலை தவிர எந்த ஒரு செயலாவது பண்ணியிருப்போமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டெஃபினெட்லி நோ தான். அது எப்படி இந்த பையனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வயசில் டான்ஸ் ஆட முடியுது? அது எப்படி நம்ம கேபி பாலானால இன்றைக்கி எல்லாருக்கும் உதவி பண்ண முடியுது? அது எப்படி இந்த பாட்டியால் இந்த காலத்துலேயும் ஒரு ரூபாய்க்கு இட்லி தந்து பல பேரோட பசியை போக்க முடியுது? அது எப்படி நம்ம கோபி சுதாகரனால சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை அவங்களோட ஜோக் மூலிமா இன்றைக்கி பல பேருக்கு தெரிய வச்சுட்டு இருக்காங்க? அது எப்படி நம்ம மதன் கோரியானால தமிழ்நாட்டில் பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சராக ஆக முடியுது? அது எப்படி நம்ம கோபிநாத் சாரால் ஒரு மிகச்சிறந்த ஆங்கராக ஆக முடியுது? எப்படி இந்த 13 வயசு பையன் திலக் மெஹ்தாவால் 100 கோர்ஸ் நெட்வொர்த்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னு தெரியுமா? அது எப்படி உங்களாலலாம் மட்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாக முடியுது? நம்மளால ஒரு காமன் ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும் தெரியுமா? 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்புனா இதுதான். அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு கேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் லைஃப்பில் ரிஸ்க் மட்டும் எடுக்க வர்றதே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கரியரே எடுத்துப்போமே, பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள் நோண்டுவாங்க, இல்லை பேஷன் தான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், அதுக்கும் நோண்டுவாங்க. ஏன்னா அவங்க பசங்க ரிஸ்க் எடுக்க விட்டால் எங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் பயம். இதனாலேயே எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வர்றதில்லை. வெறும் பேங்க் ஜாப், ஐடி ஜாப், இந்த ஒரு ஜாபை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா இந்த வருமானத்தை வச்சு அவன் லைஃப் ரன் பண்ண முடியுதா, இதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வம்பு இருக்கடா தெரியாமல் இருண்டு போயிரும்டா. இதுதான் உண்மை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்டு செய்வேன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தா இன்றைக்கி நம்ம பிரக்யானந்தாவால் ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டராக ஆகியிருக்க முடியுமா? இல்லை நம்ம எஸ்கே ஆனனால ஒரு ஹீரோவாக இருக்க முடியுமா? இல்லைன்னா நம்ம மதன் கோரியால் ஒரு பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சராக ஆகியிருக்க முடியுமா? இல்லை நம்ம ஆதி அண்ணனால் ஒரு பெஸ்ட்டு டேரக்டராக ஆகியிருக்க முடியுமா? இவங்க எல்லாம் செஞ்ச ஒரே விஷயம் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தாங்க. அவங்க டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்தனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாகி நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறதை கேட்டு ஒரு ஆவரேஜான லைஃப்பை வாழ போகிறீங்களா?